ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆஸ்ட்ரோ பரக்கண்ணன் பேசுறேன். இன்னைக்கு மருத்துவ ஜோதிடத்துல ஒரு முக்கியமான ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம பேச போறோம். இதுக்கு முன்னாடி எண்ணற்ற பதிவுகளை நான் போட்டிருக்கிறேன் மெடிக்கல் அஸ்ட்ராலஜில. குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளத்துல இருந்து இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். இன்னும் மூளை சார்ந்த பிரச்சனைகள், டைஜஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த ப்ராப்ளம் யாருக்கு ஏற்படும், தைராய்டு சம்பந்தப்பட்ட விஷயம், கேன்சர், இது போல முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். எல்லா பதிவுகளும் ஆஸ்ட்ரோ பரக்கண்ணன் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல இருந்து இருக்கும், போய் பார்த்து பயன்பெறுங்கள். ஏன்னா அதுல இன்னைக்கு நம்ம கண் சார்ந்த பிரச்சனை யாருக்கு ஏற்படும், ஜோதி ரீதியாக அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு டாபிக் தான் நம்ம பேச போறோம். பொதுவாகவே இந்த நவீன காலகட்டத்துல ஸ்மார்ட் போனு, லேப்டாப்பு, டேப்லெட்டு, இன்னும் சோசியல் மீடியா, இது போல பல விஷயங்கள் வந்ததுனால சிறுவர்கள் இருந்து வயசானவங்க வரைக்கும் போன்கள்லயே மூழ்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த கண் சார்ந்த பிரச்சனை பல பிரச்சனையாக பல வெவ்வேறு விதமான அந்த ரூபத்துல இந்த ஐ டிசீசஸ் என்பது வந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இது சின்ன பசங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கும் இதனுடைய பாதிப்புகள் என்பது அதிகமாக தான் இருக்கு, வயசானவங்களுக்கும் அதிகமாக தான் இருக்கு. சரி, இந்த ஜோதி ரீதியாக இந்த கண் சார்ந்த பிரச்சனை வருவதற்கான காரணம் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே ஜோதிடத்துல ரெண்டு விஷயங்கள் என்பது இருக்கு. ஒரு செயல்ஸ் நடக்கணும்னா பாவ காரகத்துவம், கிரக காரகத்துவம், இந்த ரெண்டு விஷயங்கள் சேர்ந்துதான் ஒரு செயல்கள் என்பது செய்யும். அப்ப இந்த கண் சார்ந்த பிரச்சனைக்கும் கண்ணை குறிக்கக்கூடிய அந்த உடல் உறுப்பை குறிக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் பாவத்திலையும் இருக்கு, கிரகத்திலையும் என்பது இருக்கு. பாவத்துல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாம் பாவத்தை நம்ம எடுக்கணும். ரெண்டாம் பாவம் இப்போ லக்ன பாவம்னா நம்மளுடைய தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடியது. ரெண்டாம் பாவம்னா நம்மளுடைய கண், மூக்கு, வாய், இது போல விஷயங்கள் சொல்லக்கூடியது. மூன்றாம் பாவம் என்பது கழுத்து, தோள்பட்டை சார்ந்த விஷயங்கள் சொல்லக்கூடியது. இதே போல ஒவ்வொரு பாவமும் ஒரு குறிப்பிட்ட உடல் உறுப்புகளை அங்கங்களை குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால இந்த கண்ணை மட்டும் நம்ம ஸ்பெசிபிக்கா எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாம் பாவம் என்பது கண்ணு பொதுவான தன்மைகளை சொல்லும். இன்னும் குறிப்பாக இரண்டாம் பாவம் என்பது வலது கண்ணை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். 12ஆம் பாவம் என்பது இடது கண்ணை குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது பாவத்துல சொல்லிட்டேன். கிரகத்துல பாத்தீங்கன்னா 3 கிரகத்தை நம்ம எடுத்துக்கலாம். சுக்கிரனை பார்க்க வேண்டியது இருக்கும். சுக்கிரன் என்பது பொதுவாக கண் சம்பந்தப்பட்ட நம்மளோட கண்ணோட கண்டிஷன் எல்லாமே சுக்கிரனை வச்சு நம்ம சொல்லிடலாம். நான் எப்படி பாவத்துல வலது கண்ணுக்கு 2ஆம் பாவமோ இடது கண்ணுக்கு 12ஆம் பாவமோ சொன்னோம், அதே போல கிரகத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஒளி கிரகம் என்பது சூரியன். சூரியன் தான் பாத்தீங்கன்னா ஒளித்தன்மையை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது. எல்லா கிரகங்களும் சூரியன் கிட்ட இருந்து ஒளியை வாங்கிதான் அந்த சலனங்களாக பூமிக்கு என்பது செலுத்துகிறது. அப்ப இந்த கண்ணே அந்த ஒளிதான். அப்ப அந்த சூரியன் என்பது பொதுவாக கண்ணை என்பது சொல்லும். வலது கண் என்பது சூரியனை குறிக்கக்கூடிய தன்மைகளை சொல்லக்கூடியது. அந்த சூரியன் கிட்ட இருந்து வாங்கின ஒளியை சந்திரன் தான் பிரதிபலிக்குது. அப்ப சந்திரன் என்பது இடது கண்ணை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப கிரகத்துல சுக்கிரன், சூரியன், சந்திரனை பார்க்கணும். பாவத்துல 2ஆம் பாவம் 12ஆம் பாவத்தை என்பது பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, இப்ப இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. அப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் ஜோதிடத்துல பாதிப்பு என்பது ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு இது போல கண் சார்ந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், சுக்கிரன், அதே போல 2ஆம் பாவகம் பாதிப்பு என்பது ஏற்படும் பட்சத்துல பொதுவாக கண் சார்ந்த நோய்கள் பல நோய்களாக பல பரிணாமத்துல வரக்கூடிய சூழல்கள் என்பது இருக்கு. இப்ப குறிப்பாக எண்ணற்ற நோய்கள் என்பது இருந்துட்டு இருக்கு. நான் ஒரு முக்கியமான விஷயம்லாம் நான் சொல்ல போறேன். இப்ப குறிப்பாக இளமையிலே பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் டைன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது மாறுகன்னு சொல்லுவாங்க. கண் பார்வை வித்தியாசமாக தெரியும். பார்க்கும்போது அவங்க நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா இளமையில இது போல விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்த ஸ்கின் டை சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் இந்த 2, 12 என்ற கிரகம் பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கும். பொதுவாக பரிவர்த்தனைனா நல்லதுன்றமே பொதுவாக சொல்லிடுவாங்க. அப்படி கிடையாது. இந்த 12ஆம் பாவமோ 2ஆம் பாவமோ பரிவர்த்தனை யாருக்கு ஏற்பட்டு அந்த தசையும் இந்த இளமை காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் வருதோ, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கன்னியா லக்னம் எடுத்துங்க. 2ஆம் அதிபதி சுக்கிரன் வரும், 12ஆம் அதிபதி சூரியன் வரும். இந்த 2 கிரகமும் பரிவர்த்தனை மாறுபட்டு தன்னுடைய ஸ்தானத்தை மாறிடுச்சுன்னு வச்சுங்க. அப்ப அதே தசை இளமை காலகட்டத்தில் வந்துருச்சுன்னா அந்த ஸ்கின் டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக ராகு கேது சம்பந்தப்பட்ட ஏற்பட்டுச்சுன்னா அதிகமான ஒரு ப்ராப்ளம் என்பது தரக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும். அப்ப இது போல பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு இந்த கிரக காம்பினேஷன் எடுத்துக்கலாம். இந்த கிட்ட பார்வை, தூர பார்வை எப்படிப்பட்ட ஒரு கிரக காம்பினேஷன் இருந்துச்சுன்னா இது போல பிரச்சனைகள் தரும்னா அந்த இளமை காலகட்டத்திலே சில பசங்களாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே 1வது 2வது படிக்கிறதுல இருந்தே கண்ணாடி போடக்கூடிய சூழல்கள்லாம் இந்த காலகட்டத்துல இருந்துட்டு இருக்கு. அது பல விதமான, சில டைம் ஜெனட்டிக்காவும் வரும். சில காரணம் இது போல ஸ்மார்ட் போனு, டேப்லெட்டு, லேப்டாப், இது போல காரணத்தினாலும் ஆர்டிபிஷியலாவும் வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்ப இந்த ஷார்ட் ஐ சொல்லக்கூடிய அந்த கிட்ட பார்வை யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும்னா சூரியன், சந்திரன், சுக்கிரன், இந்த 3 கிரகம் தான் கண்களுக்கு உகந்த ஒரு கிரகங்கள் சொல்லியிருக்கிறேன். இந்த சூரியன் புதன் காம்பினேஷனு, இல்ல சந்திரன் புதன் காம்பினேஷனு, இல்லைன்னா சுக்கிரன் புதன் காம்பினேஷன், இந்த கிரக காம்பினேஷன் இருந்து பாவங்கள்ல 8, 12 காம்பினேஷன் இருந்துச்சுனாலே 4, 8, 12 காம்பினேஷன் இருந்தாலே
இந்த ஷார்ட் ஐ சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம், ஒரு டிசீஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இந்த இடத்துல 8, 12 அப்படின்ற ஒரு ஸ்பெசிபிக்கான 2 பாவங்கள் எடுத்துருக்கிறேன்னா, நான் 6ஆம் பாவத்தை எடுத்துங்க. பொதுவா 6ஆம் பாவம் நோயை குறிக்கும். உடலின் சமநிலை, 7ஆம் பாவம் என்பது உடலின் சமநிலை. அந்த 7க்கு 12 என்பது 6. அப்போ உடலின் சமநிலை தவறக்கூடிய ஒரு விஷயம் 6ஆம் பாவத்தின் காரகத்துவம். அப்பதான் நோயாக உருவெடுக்கக்கூடிய சிச்சுவேஷன். 8ஆம் பாவம் என்பது அந்த நோய் தீரா நோயாக உருவெடுக்கக்கூடியது. 12ஆம் பாவம் என்பது அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க கொள்ளக்கூடிய காரகத்துவங்கள் எல்லாமே 12ஆம் பாவத்தில் சொல்லக்கூடியது. அப்ப பொதுவாகவே 4ஆம் பாவத்தையும் எடுத்துங்க, 6ஆம் பாவம், 8, 12, 4, 8, 12ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரே தன்மை வாய்ந்த நட்சத்திரங்களா இருக்கிறதுனால 4ஆம் பாவத்தை நான் எடுத்துக்கிட்டேன். அப்ப யாருக்கெல்லாம் 4, 6, 8, 12, அதாவது இப்ப சூரியன் புதன் இல்ல சந்திரன் புதன் இல்ல சுக்கிரன் புதன் காம்பினேஷனு 4, 6, 8, 12 தொடர்புகள் என்பது இருக்கிறதோ, தொடர்புகளாலே நான் தொடர்புகள் ஷார்ட்டா சொல்லுவேன். அது நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, சூரியன் புதன் காம்பினேஷன் ஏற்பட்டு இல்ல சந்திரன் புதன் காம்பினேஷன் ஏற்பட்டு இல்ல சுக்கிரன் புதன் காம்பினேஷன் ஏற்பட்டு 4ஆம் பாவத்தில் இருக்கிறதும் தொடர்பு தான். இல்ல 6ஆம் பாவம் 8, 12ல இருக்கிறதும் தொடர்பு தான். இல்ல வேற விதமான தொடர்புகள்னா, இந்த சூரியன் புதனுடைய காம்பினேஷனை அந்த 6ஆம் அதிபதி சேர்க்கையில இல்ல பார்வையில இல்ல நட்சத்திர உபநட்சத்திரத்துல இருப்பதும் தொடர்புகள். அதுவே டீப்பா போய் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும். நான் பொதுவா தொடர்புகள் நான் சொல்லுவேன். இதே போல சந்திரன் புதன் காம்பினேஷன் இருக்குன்னு வச்சுங்க, 8ஆம் பாவத்துல இருந்தாலும் தொடர்புகள் தான். இல்ல 8ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துல இல்ல உபநட்சத்திரத்துல இருப்பதும் தொடர்புகள் தான். இது போல இல்ல பார்வையில இருக்கக்கூடியது, சேர்க்கையில இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம தொடர்புகள் பொதுவா நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும். இப்படி பார்க்கும்போது இந்த காம்பினேஷன் இருந்து இது போல 4, 6, 8, 12 தொடர்புகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த கிட்ட பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் கிட்ட பார்வைக்கு புதன் எடுத்தோன்னா, நவ கிரகங்களிலே சூரியனுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகம் புதன் தான். அதனாலதான் அந்த ஷார்ட் ஐக்கு பாத்தீங்கன்னா இந்த சூரியன் புதன் இல்ல சந்திரன் புதன் இல்ல சுக்கிரன் புதன் காம்பினேஷன் எடுத்துக்கிறோம். லாங் ஐக்கு பாத்தீங்கன்னா தூர பார்வை என்ற மாதிரி சொல்லுவாங்க. தூர பார்வை என்பது தூரத்தில் வரக்கூடிய விஷயங்கள் மட்டும் தெரியும், கிட்டத்தில் வரக்கூடிய விஷயங்கள் தெரியாது. தூரமான கிரகம் என்பது சூரியன் கிட்ட கம்பேர் பண்ணும்போது அது சனி தான். அப்ப சனி சூரியன் காம்பினேஷன் இல்ல சனி சந்திரன் காம்பினேஷன் இல்ல சனி சுக்கிரன் காம்பினேஷன் ஏற்பட்டு 6, 8, 12 பாவங்களோட தொடர்புகள் என்பது இருக்கும்போது அவங்களுக்கு தூர பார்வை சார்ந்த பிரச்சனைகள் என்பது வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. சரி, இந்த விஷயம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வாட்டர் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்ணுல இருந்து நீர் வந்துகிட்டே இருக்கும். புக்கு படிப்பாங்க, கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். சாதாரண அவங்களோட அன்றாட வேலைகளை செய்யும் போது கண்ணுல இருந்து நீர் வந்துகிட்டே இருக்கும். எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு மெடிசினோ டேப்லெட்டோ இல்ல ஏதாவது மருந்துகளோ ஏதாவது எடுத்துட்டு இருப்பாங்க, கண்ணில் போட்டுட்டு இருப்பாங்க. இது போல பிரச்சனை எல்லாம் நிறைய பாதிப்புகள் இருக்கும் அவங்களுக்கு. பாத்தீங்கன்னா அது ட்ரீட்மெண்ட்லாம் ப்ராப்பரா இல்லாத பட்சத்துல கண்ணுல பெரிய கண் பார்வை குறைபாடு வரைக்கும் பெரிய பிரச்சனை போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது குறிப்பாக இந்த நீர் சுரக்கக்கூடிய பிரச்சனை குளுக்கோமாவும் சொல்லுவாங்க. குளுக்கோமா அப்படின்ற ஒரு நோய் என்பது இருக்கு. அதாவது கண் நீர் அழுத்த நோய். அந்த விஷயம் கண்ணுல ஒரு லிக்விட் இருக்கும், அது பிரஷர் அதிகமான காரணத்தினால அது தண்ணியை வெளியாக்கும். இது பாத்தீங்கன்னா குளுக்கோமான்ற மாதிரி சொல்லுவாங்க. இது போன்ற பிரச்சனைகள்லாம் யாருக்கு ஏற்படும் சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கண்ணை குறிப்பாக சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் சுக்கிரன் இந்த கிரகம் பாத்தீங்கன்னா கடகம், விருச்சிகம் இல்ல மீனம் இதெல்லாமே நீர் ராசிகள். இந்த ராசிகளை யாருக்கு இருந்து அந்த ராசிகள் லக்னத்துக்கு 4, 6, 8, 12 வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இந்த வாட்டரி ஐஸ், இந்த கண்ணுல இருந்து நீர் சொந்துகிட்டே இருக்கும்ல, இன்னும் குளுக்கோமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படும். நிறைய பேருக்கு கண்ணுல எரிச்சலாகிற மாதிரி இருக்கும். கண்ணை நிமிட்டினே இருப்பாங்க. ஆனா குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், பெரிய பிரச்சனையா போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு அந்த கண் துடிப்பு ஏற்பட்டுனே இருக்கும். அது 2 நாள் 3 நாள் இருந்தா பிரச்சனையே இல்லை. அது நீண்ட காலம் இருக்கும் பட்சத்துல அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அப்ப இந்த எரிச்சல், இந்த கண் அரிப்பு, இது போல விஷயம்லாம் அந்த செவ்வாய் தான் நெருப்பு கிரகம். அந்த செவ்வாய் தான் அந்த எரிச்சலையும் அரிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மையை வச்சிருக்கு. அப்ப சூரியன் செவ்வாய் காம்பினேஷனு, சந்திரன் செவ்வாய் காம்பினேஷனு இல்ல சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் இருந்து 4, 6, 8, 12 பாவங்களோட தொடர்பு இருக்கும் பட்சத்துல அவருக்கு கண் அரிப்பு, எரிச்சல் இது போல பிரச்சனைகள் அதிகமா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் இந்த கேட்ராக்ட்ன்றது ரொம்ப அதிகமான, நீங்களே நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணன்ற மாதிரி சொல்லுவாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா அது சின்ன வயசுல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வரும், வயசானவங்களுக்கும் வரக்கூடிய தன்மைகள், 2 பேருக்கு அதிகமாக வரக்கூடிய தன்மைகள் என்பது இருக்கு. குறிப்பாக கேட்ராக்ட்னா அந்த கண்ணுடைய மேல் திரையில ஏதோ ஒரு படிவம் போல இந்த கண்ணுடைய பார்வை மங்குதல் ஏற்படக்கூடிய தன்மைகள் கொடுத்துரும். அதை சரியா விட்டுட்டீங்கன்னா கண் பார்வை போகக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும் சில காலகட்டத்துக்கு மேல. அப்ப இந்த கண் மங்குதல் என்பதாலே இந்த இடத்துல சனியை டைரக்டா எடுத்துக்கலாம். அதுதான் இந்த ஒரு விஷயத்த மங்கக்கூடிய தன்மை என்பது சனிக்கு தான் என்பது இருக்கு. அப்ப இந்த சூரியன் சனி இல்ல சந்திரன் சனி இல்ல சுக்கிரன் சனி காம்பினேஷன் ஏற்பட்டு 4, 6, 8, 12 போன்ற பாவங்கள் தொடர்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு இந்த கேட்ராக்ட் சம்பந்தப்பட்ட அந்த கண் புரை விடுறது இது போல விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இன்னும் முக்கியமான விஷயங்களா இருக்கு. இது போல ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா அது முன்கூட்டியே கவனிச்சுக்கணும். இது போல கிரக காம்பினேஷன் இருக்கு, நமக்கு இது போல பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குன்னா அதை தடுத்து நிறுத்த வர முடியாது.
ஆனா இது போல பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம வந்து சரி பண்ணி கொள்ளலாம் என்றமே நம்ம ஒரு விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். சரி, இன்னும் வந்து கண்ணு அதிகமா கட்டி வர்றது, கண்ணு ஐ கேன்சர்லாம் சில பேர் சொல்லுவாங்க. இந்த குரு தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டி, சின்ன சின்ன நீர் கட்டிகள் இந்த கண்ணை சுத்தி நிறைய பேருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப அவதிப்படுவாங்க. அதனால கேன்சர் வருவதற்கான விஷயங்கள் எல்லாமே குரு, அதாவது சூரியன் குரு இல்ல சந்திரன் குரு இல்ல சுக்கிரன் குரு காம்பினேஷன் ஏற்பட்டு 4, 6, 8, 12 தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த கண்ணில் கட்டி வர்றது, இந்த கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரும். இன்னும் அந்த நரம்பியல் சார்ந்த கண்ணில் நரம்பு வந்து சில பேருக்கு டார்க்கா தெரியும். வந்து பாத்தீங்கன்னா புதன் தான் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடியது. அதே போல சூரியன் புதன், சந்திரன் புதன், சுக்கிரன் புதன் காம்பினேஷன் ஏற்பட்டு 4, 6, 8, 12 தொடர்புகள் இருக்கும் பட்சத்துல நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும். இது போல எண்ணற்ற பிரச்சனைகள் கண் சார்ந்த விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போலாம். சில படங்கள்லாம் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அந்த குறிப்பா அந்த படத்தின் பெயர் தெரியல எனக்கு. அந்த கண் பார்வை என்பது ஒரு குறிப்பிட்ட அந்த வட்ட வடிவுல தான் தெரியும். பக்கத்துல இருக்கிறதுல எந்த விஷயமும் தெரியாது. அப்ப இதுக்கும் ஒரு காரணம் என்பது இருக்கும். அந்த சுருங்குதல் என்னாலே இங்க கேது என்பது ஒன்று ஆட்டோமேட்டிக்கா. அப்ப சூரியன் கேது, அந்த சந்திரன் கேது, சுக்கிரன் கேது காம்பினேஷன் ஏற்பட்டு 6, 8, 12 தொடர்புகள் இருந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட அந்த வட்ட வடிவத்துல மட்டும் தான் அந்த விஷயங்கள் தெரியும். அந்த மற்ற இடத்துல இருந்து அந்த விஷயங்கள் தெரியாது. இன்னும் நிறைய விதமான நோய்கள் என்பது இருக்கு. இதெல்லாம் நம்ம அன்றாட நம்ம மக்கள் கிளைண்ட்ஸ் வந்து நம்ம தொடர்பு கொண்டு பேசும்போது, அன்பர்கள் தொடர்பு கொண்டு பேசும்போது பல கேள்விகள் கேட்கறதுனால இது போல காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நிச்சயமா இது போல பிரச்சனைகள்லாம் இருக்கு. 100க்கு 100% சரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள். சரி, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட உடல் உறுப்புல ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பா இருக்கக்கூடியது கண்ணு. அப்ப நம்ம வெளில போயினா முறையா நம்ம கிளாஸ் போட்டு போனோம், ஹெல்மெட் போட்டு போனோம். இது போல பிரச்சனை இருக்குதுன்னா அது முறையாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த டாக்டர் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி அஸ்ட்ராலஜினே பார்க்கணும். ஏன் அஸ்ட்ராலஜர் பார்க்கணும்னு சொல்றேன்னா, முக்கியமாக ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு டைரக்டா நீ சின்ன பிரச்சனையா கூட இருக்கும். நமக்கு டைம் சரியில்லைன்னு வச்சுங்க, டாக்டர் போய் அனுப்புவாங்க, சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்ப எந்த நேரத்துல அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து கியூர் ஆகும் அப்படின்ற விஷயத்த முறையா ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு அஸ்ட்ராலஜர் கன்சல்டேஷன் கேட்டுட்டு அந்த ட்ரீட்மெண்ட் அந்த காலகட்டத்தில் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனையாக போகக்கூடிய விஷயம் கூட ஒரு தலைக்கு வந்து தலப்பாவோட போனது சொல்லுவாங்களா, அந்த விஷயத்துல ஈஸியா நம்ம வெளில வந்துடும் என்று சொல்லி இந்த பதிவு முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன், இன்னும் நியூமராலஜி சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க. இன்னும் பல முக்கியமான பதிவுகள்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போட்டிருக்கேன். எல்லாம் ஆஸ்ட்ரோ பர்கன் அப்படின்ற பிளேலிஸ்ட் என்பது இருக்கு. திருமணம், குழந்தை, வேலை, பிசினஸ், இதுபோல் பல விஷயங்கள்லாம் போட்டிருக்கேன். அப்ராடு, வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆஸ்ட்ரோ பர்கன் பிளேலிஸ்ட் என்பது இருக்கு. பார்த்து பயன்பெறுங்கள். மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன். நன்றி, வணக்கம்.